SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. விழுப்புரம் தொகுதி வாக்கு எண்ணும் மையத்தில் CCTV கேமராக்கள் செயல் இழந்ததால் அதிர்ச்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ரவிக்குமார் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாகும் எனவும் அறிவிப்பு. உலக பத்திரிகை சுதந்திர நாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் பறிபோய்விட்டதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. உலக பொருளாதாரத்தில் இந்தியா வலிமை வாய்ந்த நாடாக திகழ்வதாக ஆளுநர் RN ரவி பேச்சு. முன்னோர்களின் அனுபவத்தில் நாடு வளர்வதாக சென்னையில் நடைபெற்ற விழாவில் பெருமிதம். சென்னையில் உள்ள முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் அமைந்துள்ளதாக பேசிய விவகாரம். எல். முருகனின் மேல்முறையீட்டு மனு கோடை விடுமுறைக்கு பிறகு விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. சென்னை ஆவடி அருகே நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். ராஜஸ்தானில் தலைமறைவாக இருந்த மேலும் 2 கொள்ளையர்களை கைது செய்து நகைகளை மீட்ட தனிப்படை போலீஸ். உலக புகழ்பெற்ற உதகை மலர் கண்காட்சி வருகிற 10ஆம் தேதி தொடக்கம். 65,000 மலர் தொட்டிகளை மாடத்தில் காட்சிப்படுத்தும் பணி மும்முரம். ரேபரேலி மக்களவைத் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி. தேர்தலுக்கு முன்பே அமைதி தொகுதியில் காங்கிரஸ் தோல்வியை ஒப்புக்கொண்டதாக ஸ்மிருதி இரானி விமர்சனம். மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே கட்சியின் பெண் தலைவர் செல்லவிருந்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது. அவசரமாக தரையிறக்க முற்பட்ட போது படுகாயமடைந்த 2 விமானிகள் மருத்துவமனையில் அனுமதி. வாதங்களை முடிக்க கூடுதல் கால அவகாசம் எடுத்துக் கொண்டால் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க பரிசீலிக்கப்படும். அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தகவல். விழுப்புரம் தொகுதியில் தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அறையில் CCTV கேமராக்கள் 30 நிமிடங்கள் செயலிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விழுப்புரம் மக்களவை தொகுதியில் தேர்தலின் போது பயன்படுத்திய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்குள்ள CCTV கேமராக்கள் இன்று காலை செயல் இழந்தன. தகவல் அறிந்த விழுப்புரம் தொகுதி VCK வேட்பாளர் ரவிக்குமார் வாக்கு எண்ணும் மையத்திற்கு சென்று பார்வையிட்டார். அப்போது விழுப்புரம் தொகுதி தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான பழனியும் அங்கு சென்று விவரங்களை கேட்டறிந்தார். UPSல் ஏற்பட்ட பழுது காரணமாக மின் விநியோகம் பாதிக்கப்பட்டு CCTV கேமராக்கள் செயலிழந்தது தெரியவந்தது. பின்னர் பழுது நீக்கப்பட்டு CCTV கேமராக்கள் இயங்க தொடங்கின. அப்போது மாவட்ட தேர்தல் அதிகாரி பழனியிடம் மனு ஒன்றை கொடுத்து VCK வேட்பாளர் இனிமேல் பழுது நிகழாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பாதுகாப்பு அறையில் 6 CCTV கேமராக்களும் இன்று காலை 9:28 மணியிலிருந்து சுமார் அரை மணி நேரம் முழுமையாக வேலை செய்யாமல் ஆஃப் ஆகிவிட்டன. எனக்கு தொலைபேசியிலே தெரிவிக்கப்பட்டது. நான் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் அணுகி நான் தொலைபேசியிலே கேட்டேன். அவர் எடுத்த நடவடிக்கைகளை நமக்கு சொன்னார். நானும் அந்த பகுதியை நேரிலே பார்வையிட்டு தொடர்ச்சியாக இந்த கண்காணிப்பு கேமராக்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர்கள் 2015ஆம் ஆண்டிலே ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதையும் நான் மேற்கோள் காட்டி அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தையும் நேரிலே அளித்திருக்கின்றேன்.